மலைகளுக்கு நடுவுல இருக்கு. திண்டுக்கல் டிராகன்ஸ் இங்க பல பரீட்சை நடத்த போறாங்க. சிகே மதுரை பாந்தர்ஸ்க்கு எதிராக. தெரியல, கொஞ்சம் ட்ரையா சர்ஃபேஸா இருந்தது. சம ஷாட், பவுண்டரி 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 பவுண்டரி, எட்ஜ் பவுண்டரி கிடைச்சிரும். இன்னொரு ஸ்ரீராம் 4. இதுல தூக்கி அடிச்சிருக்காரு வித் தி விண்ட். 6 டவுட்டே கிடையாது. கவர் பண்ணிட்டாரு. பெரிய லெவல்ல பால் ஸ்பின் ஆல புது பந்து ஸ்கெட் ஆகி பேட்டுக்கு வந்தது. நல்ல பெரிய 6ங்க. ஒரு கன்சல்டண்டா போயிருந்தேன். சூப்பரான ஒரு ஷாட், பேக் ஃபுட் பால், ஷார்ட் பால் கலக்கிருக்காரு. அதுல கிரிக்கெட்ல இது ஹேமங் நீங்க பாத்துறீங்களா? இவ்வளவு வருஷம் விளையாடுனீங்க. 6 ஃப்ரீ ஹிட் பால் வேகமா கால்ல போட்டாரு. ஷரான் பிளை 6 விமல் குமார். எனக்கு என்னமோ தோணுச்சுங்க, இது வந்து ஒரு தப்பான மூவ், ஒரு டிஃபென்சிவ் மூவ் எடுத்திருக்காங்க சிகே மதுரை பேந்தர்ஸ். போன ஓவர்ல 6 பார்த்தோம். மதுரை பேந்தர்ஸ் அடிச்சிருக்காருங்க. கேட்சர் பாக்குறோம், எடுத்திருக்காரு விக்கெட். அவுட். நேரா ஃபீல்டரை பார்த்து கைக்குள்ளார ஒரு கேட்ச். நல்ல ஃபீல்டர் சசிதேவ். அன்பார்ச்சுனேட்லி இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. நடுவில் பட்டிருந்தா கண்டிப்பா தூரமா போயிருக்கும். இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச் பிடிச்சிருக்காரு சசிதேவ். எப்பவுமே சேஃபா தான் இருப்பார் அவரு. விமல் குமார் அவுட் ஃபார் 23. 33-1 திண்டுக்கல் டிராகன்ஸ். நின்ன இடத்துல இருந்தே ஒரு வீசு பவுண்டரி கிடைச்சிரும். சிவம் சிங் பேட் ஸ்பீட் நல்லா இருந்துச்சு. நல்லா பேட்டுக்கு வருது, மொட்டையா இருக்கு. துளி அளவு கூட டர்ன் இல்ல இந்த வாட்டி. துளி அளவு கூட ஜெயிக்கிற ஒரு அணிக்கு அந்த வாய்ப்பு வரும். பட் இங்க கேட்ச் ஆகான். ஓ இல்லையா, அஜய் கிருஷ்ணா அந்த இடத்துல தவற விட்டுருக்காரு. பவுண்டரி போயிருக்கு. இரண்டாவது விக்கெட்டுக்கான மிகப்பெரிய வாய்ப்பை அங்க தவற விட்டுருக்காரு. வந்து யாரும் தவற விட்டு நான் பார்த்தது இல்ல. அஜய் கிருஷ்ணா தவற விட்டுருக்காரு. குமார், சஞ்சய் யாதவ், ஆண்டனி தாஸ், சரவணகுமார் பவுண்டரி. அங்க இந்த சமயத்துல அவங்க டீமை பத்தி பேசுறோன்னே பவுண்டரிஸ் வருது பாருங்க. ரெண்டாவது இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்சு பர்பிள் இந்த 2 கேப் லிஸ்ட்லயும் அவர் வந்து டாப்ல தான் இருப்பாரு. ஆனா இங்க மறுபடியும் மிஸ் ஃபீல்ட். அதே அஜய் கிருஷ்ணா, என்ன நடக்குது இங்க ஃபீல்ட்ல? இப்போதைக்கு அவரு தான் தமிழ்நாடு அண்டர்-19 ஹெட் கோச் வேற. காத்துல கேப்ல இப்போதைக்கு இந்திரஜித் பாபா பேட்ல இருந்து. நன்றி நானி. சரியான ஒரு ஷாட்டிங்க இந்திரஜித் கிட்ட வந்திருக்கு. பால் நல்லா மேல கொடுத்தாரு, நல்ல பொசிஷன்ல வந்தாரு. இப்ப மடக்கி அடி. ஷரான் பிளை 6 தான் கரெக்டா டிஜே பாக்ஸ்ல போய் விழுந்திருக்கு. நண்பா டிஎஸ்கே கொஞ்சம் பத்திரம். இது இன்னும் மேல ஃபீல்டர் இருக்காரு. லாங் ஆன்ல ஜே கௌஷிக், அவர் விட மாட்டாரு. டீமோட பெஸ்ட் ஃபீல்டர். கடைசியில விக்கெட் கிடைச்சிருக்கு மதுரைக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்திருக்கு. செலிப்ரேஷன் வேற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா அந்த விக்கெட்டோடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு. பூம் பூம் பூமர், கோல்டன் விக்கெட். இன்ஃபார்ம்ல இருக்காரு இந்திரஜித். தெரியும் இந்த விக்கெட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது. 29க்கு காலி 85-40. நல்ல ஷாட். சரத்குமார் எல்டி சீவர மாதிரி ஒரு சீவி இருக்காரு. பவுண்டரி கிடைச்சிருக்கு. அவரை பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரியாக தெரியுது உங்களுக்கு. நல்ல ஷாட். தடுக்க முடியல. கார்த்திக் மணிகண்டன் முயற்சி செஞ்சார். இன்னொரு பவுண்டரி திண்டுக்கல். இது சரத்குமார் ஸ்பெஷல். டாலஸ்ட் ஃபீல்டரை தாண்டி போயாச்சு. பவுண்டரி. இந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் விளையாடுவார் அவரு. என்ன பால் போடுறாரு, கரெக்டா உடம்புக்கு போடுறாரு. சிவம் சிங்குக்கு ரொம்ப ஈஸி ஷாட் அடிக்க. ஜஸ்ட் பிக்கப் பண்ணார் ஃபைன் லெக் மேல. ஏன்னா ரொம்ப அலோவ் பண்ணி அந்த ஃபைன் லெக் மேல அடிச்சிருக்காரு. செம்ம அவேரா இருக்காரு இங்க சிவம் சிங். ஏன்னா இந்த பாலுக்கு உண்டான ஒரு ஸ்கொயர் லெக் ஃபீல்ட் எடுத்திருந்தாங்க. இறங்கி வந்து ஆஃப் சைட்ல இன்னொரு 6. சம பெரிய ஓவர். 18 ரன் வந்திருக்கு. 117க்கு 2. இதோட சிவம் சிங் தன்னோட ஹாஃப் செஞ்சுரி எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த சீசன்ல முதல் மேட்ச் ஒரு ஹாஃப் செஞ்சுரி, இப்போ ஒரு ஹாஃப் செஞ்சுரி. இந்த ஸ்லம்ப் அண்ட் ஃபார்ம். அண்ட் இன்னைக்கு அஜய் கிருஷ்ணா அந்த கேட்சை விட்டதுலேருந்து அவருக்கு எதுவுமே சரியா போல. பியூட்டிஃபுல் ஷாட். இறங்கி வந்து ஓவர் கவர்ஸ் அடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். பிரில்லியன்ட், அப்ரிஷியேட்டட் பை எவ்ரி ஒன். இந்த சமயத்தில் வந்து மேலேயும் போட்டானோ மெதுவாகவும் போட்டானோ. கேட்சா இல்ல, எங்க எதிர்பார்க்கலையே. எதிர்பார்க்கல. அடிச்சது செம்ம ஷாட். சுத்து. சிவம் சிங் ஒரு இன்சைட் அவுட் ஷாட். அவர் நினைச்ச இடத்துல போல. பட் ரிசல்ட் பவுண்டரி வந்திருக்கு. நல்லா புல் பேக் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். 6. லவ்லி ஷாட். ஆக்சுவலாக யூஸ் ஆஃப் த ஃபீட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு
ஜஸ்ட் லாக் பண்ணாரு. கலக்கிட்டாருங்க. அட்டகாசமான ஒரு ஷாட். இறங்கி வந்தாரு, பிச் ஆஃப் தி பாலுக்கு வந்து தூக்கி அடிச்சாரு. வர கிரிக்கெட்ல வந்து நிறைய இறங்கி ஆட முடியுன்றாங்க. இறங்கி ஆடுறது நல்லது. அவர் ஹிட்டிங்லாம் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இங்க அப்படி சொல்லும்போது இன்னொரு சிக்ஸா ஆர்க்ல இருந்தது, அவுட் ஆஃப் தி பார்க். இன்னொரு ஹியூஜ் சிக்ஸ், 150 ஆர்க் அவுட் ஆஃப் தி பார்க். வரும் நான், அவசரப்படாதீங்க, 150 வந்துடும். நான் நல்ல பேட் கடியில போட்டாருங்க. அந்த பந்தை போட்ட விடந்தா விட்டாருங்க அவர் பேட்டை. ஐயோ, தப்பான லென்த்து. ஆஹா, மீண்டும் ஒரு பெரிய ஷாட். ரிசல்ட் அதே தான். போன வாட்டி ஸ்லாட் பால்னு சொல்லியிருந்தோம், இந்த வாட்டி ஃபுல் டாஸ், பால் பவுன்ஸ் ஆகல. திருப்பி இன்னொரு சிக்ஸ், ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ். ஷாமா அடி டிசைட் பண்ணிட்டார். 6 சிக்ஸஸ் இன் an ஓவர். பார்க்க போறோமா? ஆஹா ஆஹா, அற்புதமான பேட்டிங். நீங்க வந்து 200 சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சொல்றது இவரோட ஒரு செஞ்சுரி வருமா? 6 சிக்ஸஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்தானோ. மிட் ஆஃப்ல 1% தான் இருக்கு. சோ இஃப் ஏதாவது டீம் ஆஹா அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவாங்க. பிரில்லியன்ட்ங்க. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். ஸ்லோவா போடுங்க சார், ஸ்லோவா போடுங்க சார். நாங்க வந்து சரத்குமார் அவுட்டா இருக்காரு, டீசென்ட் ஆடினார், 19 ரனுக்கு அவுட். தில் ஸ்லோ பால் நேரா ஆடி இருக்காரு, சரியா படல. ஃபீல்டர் இருக்காரு, எடுப்பாரா இம்முறை? எடுத்திருக்காரு, எந்த தவறும் செய்யல. ஸ்லோ ரன் ஹரி நிஷாந்த், ஐஸ் ஆன் த பால், ஸ்டெடியா இருந்தது அவரோட ஹெட். ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஃபீல் பண்ணுவார், ஏன்னா 3க்கு அவுட்டே இருக்காரு. அது மாதிரி தான் கொஞ்சம் நேரம் பரவிட்டு இருந்தது. ஆனா இது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதே அஜய் கிருஷ்ணா தான், பட் பாவம் இம்முறை எதுவுமே செய்ய முடியாது. பவர்ஃபுல்லா ஆனாரு, பாயிண்ட் திசையில அருமையான 4. அண்ட் எனக்கு 200 ரெண்டுமே வரணும். இது ஷாட், என்ன ஷாட்டுங்க இது? 6 ரன்ஸ் நேரா ஆடி இருக்காரு. அப்பா இன்னைக்கு சிவமோட நாள் 9வது 6 இந்த எடிஷன். அஜிதேஷ் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இது நகுந்து நின்னு கடாசி இருக்காரு. என்ன ஷாட்டுங்க இது? ஆனா கேட்ச். ஐயோ, கால் கொட்டாரா குஷன்ல? நிச்சயமா செக் பண்ணுவாங்க, பட் பார்க்கிறதுக்கு க்ளீனா தெரிஞ்சது. Fielder handles the ball within the boundary. Disposes it off. அவுட் கொடுக்கப்படும். அருமையான ஒரு கேட்ச் சசி தேவ் கிட்ட இருந்து. பூபதி வைஷ்ணவ் குமார் நடைய கட்டுறாரு. ஒரு ரன் தான் அடிக்க முடிஞ்சது. கடைசி பால் ஒரு சூப்பரான கேட்ச்ல வைஷ்ணவ் குமார் ஓட விக்கெட் இழந்தாங்க. பட் இங்க இது பெரிய ஷாட் அண்ட் 6 ரன்ஸ். முதல் பால் எதிரேஜ் அடிச்சிருக்காரு, 6 ரன்ஸ் மேல அடிச்சிருக்காரு. சூப்பரான ஷாட், பெரிய ஷாட் ஆட முடியும்னு நிரூபிச்சிருக்காரு இந்த இடத்துல. இதுதாங்க டீம்மேட் இந்திரஜித்தை பீட் பண்ணிருக்காரு. ஆஃப் சைட் திசையில பவுண்டரி கிடைக்கும். ஆஹா, 2 பால் தான் ஆடி இருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL 2024 முதல் சதத்தை பதிவு செஞ்சிருக்கார் சிவம். 56 பந்துகளில் 100 ரன்கள் அடித்தது மட்டுமில்லாமல் 194 இங்க அவரோட முதல் சதம். சிவம் சிங் அருமையான ஒரு ஆட்டம். 6 வரணும், ஒரு 6 வரணும். வருமா? வந்திருக்கு மக்களே, வந்திருக்கு 6 ஓட. இந்த TNPL முதல் முறையாக சதம் வந்தது மட்டுமில்லாமல் 200ஐயும் தாண்டி இருக்காங்க. இன்னைக்கு திண்டுக்கல் பேட்டர் சுத்தி காமிச்சிருக்காங்க. அதுல சிவம் சிங் அந்த லெக் சைடுல செமையான ஷாட்டுங்க. அகைன்ஸ்ட் த விண்ட், லாங்கர் சைடு, அதெல்லாம் தாண்டி நீண்ட தூரத்துக்கு அடிச்சிருக்காரு. ஒரு செமையான ஃபினிஷ் டு திஸ். போலர்ஸ்க்கு இங்க கண்டிப்பா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். பட் பேட்டிங் கார்டுல விமல் குமார் நல்ல தொடக்கம் கொடுத்தாரு. சிவம் சிங் 100 பதிவு பண்ணாரு, அவரோட முதல் 100. இந்த உடனே அவங்களோட ஷாட்ஸ் ஆடினாங்க, அதனால தான் மொமெண்டம் குறையவே இல்லை. போலர்ஸ் மத்தியில குரு ஜப்னீத் சிங் இன்னைக்கு ஒரு விக்கெட் வீழ்த்தினாரு. பட் எல்லாருமே வாங்க கேட்போம். ஜெயிக்கணும்னா 202 ரன்கள் from 120 balls. The chase on the other side. கூட வந்திருக்காங்க மக்கள். திண்டுக்கலுக்கு பக்கம்ல கேப்பை பிக் பண்ணிருக்காரு ஹரி நிஷாந்த். முதல் ஸ்ரீராம் 4 வந்துரும் இந்த இன்னிங்ஸ்ல. கிளவ்ல பட்டிருக்கு. ஆனா லக்கியான விஷயம் என்னதுன்னா பால் பவுண்டரி நோக்கி போயாச்சு. நல்லா இருக்கும். இறங்கி வந்திருக்காரு, ஒரு கையை எடுத்துட்டாரு. ஆனா பால் கேப்ல தான் போற மாதிரி இருக்கு. விமல் குமார் இப்ப இன்சைட் அவுட். இது ஷாரோன் பிளை 6 இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 6. யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு எங்க கேமராமேன் சிங். கொடுத்த அந்த ஆஃப் சைட் திசையில அடிக்க முயற்சி பண்ணாரு. ஆல்மோஸ்ட் நம்ம கேமராமேன். ஐயோ, இதுல பால் அச்சச்சோ, பாஜி படக்கூடாத இடத்துல பட்டுச்சா பாஜி? தேவைக்கு அதிகமா கூவுறீங்க. இது பிரமாதமான ஷாட். யப்பா, ஃபிளாட்டா ஒரு 6 லோகேஸ்வர் அசத்திட்டாரு. ஷாரோன் பிளை சூப்பர் 6. பிபில வாங்கிட்டு வந்தாரு.
ஃபைனா தட்டி விட்டுருக்காரு லோகேஸ்வர். இறங்கலாமான்னு யோசிச்சாரு, அதுக்கப்புறம் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ரன்னுக்காக புஷ் பண்றாங்க. ஹரி நிஷாந்த் வந்துட்டா, ரிஸ்கி ரன்னா இருக்கும், அனாவசியமான ரன்னு. போயிருப்பாரு ஹரி நிஷாந்த். 10 ரன்னுக்கு அவுட். ரன் அவுட் சந்தீப் வாரியர். 34-1 மதுரை. ரீசன் தாண்டி யூஸ் இல்ல. லோகேஸ்வர் இறங்கி வந்து இன்னொரு ஷரான் பிளே கடாசிருக்காரு. கரெக்டா பவுண்டரி லைனுக்கு வெளியில போய் விழுது. பிரமாதமா இருந்திருக்கு. வெயிட் பண்ணாரு ஒரு half a second. நீங்க அந்த ஷாட்டை திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வேகமா போடணும்னா செம ஷாட் இது. கிளியர் ஆயிருக்கா இல்ல 1 பவுன்ஸ் 4. போதுல இருந்தாரா இப்ப 18ல ஒண்ணே இருப்பாரு. அந்த இது சரியான ஷாட். எங்கல நோக்கி வர பந்து ஐயோ வரலையே. சரியான ஷாட்டுங்க இது. ஷாரோன் ஃப்ளை சூப்பர் 6 யார்டை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு. இம்முறை ஜே கௌஷிக்கோட பேட்ல இருந்தும் பவர் பிளே முடிஞ்ச உடனே கொண்டு வந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இத கடாசிருக்காரு. எங்க அடிச்சிருக்காருன்னா வெளிய அடிச்சிருக்காரு. என்ன ஷாட்டுங்க இது கௌஷிக். போன ஓவர்ல கிடைச்ச அந்த போட்டு சும்மா கிளப்பி இருக்காரு லெக் சைடு திசையில. சின்ன சைடு வேற. அவரை வந்து பீட் பண்ணிட்டாரு. செம ஷாட் லெக் சைடு திசையில தலைக்கு மேல 6. ஆஹா சேஸ் ஆடுங்க இங்க. லோகேஸ்வர் இம்முறை அதே ஸ்கொயர் லெக் திசையில. திசை சின்ன திசை 64 மீட்டர் தான். பட் நல்லா பின்னாடி போய் விழுந்திருக்கு. கமல்ஹாசன் மாதிரி இருக்காரு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? பட் இங்க இந்த கமல்ஹாசன் ரேஞ்சுக்கு ஒரு ஷாட். என்ன நடக்குது இங்க? ரன் சேஸ் ஆன் இல்ல டபுள் ஆன். இந்த சேஸ் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து லோகேஷோட இந்த ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். டைம் பண்ணுங்க. டைம் பண்ணிருக்காரு. நேர கைக்குள்ளார கேட்ச் ஆனா செம கேட்ச் எடுத்திருக்காரு சிவம் சிங். கிரியேட் ஆன உடனே ஒரு விக்கெட். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். கௌஷிக் அவுட்டா இருக்காரு. சிம்பிளான கேட்ச் ஆனா முக்கியமான ஒரு கேட்ச். பார்ட்னர்ஷிப் 61 ரன் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிருக்காரு விக்னேஷ். கௌஷிக் காலி 28 ரனுக்கு. காலி அவுட். லோகேஸ்வர் அவுட்டா இருக்காரு. பிரஷருங்க. சுடுக்கு பால். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். செட் பேட்டர் கான். லோகேஸ்வர் கான். லோகேஸ்வர் 55க்கு அவுட். சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் 97க்கு 3. டீப் பாயிண்ட். எங்க வச்சாலும் என்ன அடிச்சுட்டாருங்க அவரு. நீங்க வச்சாலும் ஓகே, எனக்கு கவலை கிடையாது. அதே ஷாட் நான் ஆடுவேன். ஒரு ஓவர் ஃபுல்லா லெஃப்ட்ல ஆடினாரு. ஞாபகம் இருக்கு எனக்கு. பவுண்டரிங்க. பியூட்டிஃபுல் ஷாட். ஃபுல் பால். இன்னொரு பவுண்டரி கிடைக்குமா? ஸ்வீப்பர் கவருக்கு பெரிய சேஸ் ட்ரை பண்ணாரு, முடியல. அகைன் ஆஹா 6. என்ன டைமிங். ஐயோ சான்ஸ் இல்ல. இன்னைக்கு சதுர்வேதி காமிக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் 1000 ரன் எல்லாமே. மட்டும் இல்லாம இந்த ஷாட்டுக்கு சூப்பர் ஷாட்டுங்க. த்ரூ த லைன் அவுட்ஸ்டாண்டிங். பார்க்கிறதுக்கே அழகா இருந்தது. கம்ப்யூட்டர் லோட் பண்றேங்க. போல்டு. என்எஸ் சதுர்வேத் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ப்ரீமெடிடேட்டட் ஷாட். ஒரு பெரிய ரிஸ்கி ஷாட் ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி மிஸ் பண்ணல. நடைய கட்டுறாரு. 18 காலி. பாட்டி வந்திருக்காரு போலிங் போட. பேராண்டி காத்துக்கிட்டு இருந்தாரு எப்ப பாட்டி வரும்னு. போல்டு காலி. ஆஹா என்ன யாக்கரா. பாட்டி இன்னைக்கு கலக்கிட்டாரு. அவ்வளவுதான். சிம்பிளா அந்த மேட்சை வந்து கொண்டு வந்ததே பாட்டி தான். ரன்ஸ் போயிருக்கும் போது வெல் டன் பாட்டி. 131 for 5. மாத்துவாங்க. அம்பையர் பொசிஷனே மாத்திட்டாரு. கேட்ச் என்ற குரல். இது அவுட். சசிதேவ் அவருக்கு அஸ்வினுக்கு போட்டா போட்டி நல்லா இருந்துச்சு. பட் இறுதியா வெற்றி லெஜெண்டுக்கு தான். ஃப்ரண்ட்லைக்கு போலாம் நானி. இல்ல அதுதான் பார்த்தேன். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லங்க சசிதேவ் காலி 14க்கு 133 for 6. முதல் பால் பெரிய ஷாட் ஆட பார்த்திருக்காரு. கரெக்ட் ஆகல. சரியான கேட்ச். வாட் a catch. சரியான கேட்சுங்க. இன்ஃபேக்ட் நல்ல உள்ள ஓடி வந்தாரு. நல்ல ஜட்ஜ் பண்ணாரு. பிரமாதமான ஒரு கேட்ச். நீங்க சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஆன மேட்ச். மிதுன் அவுட் ஃபார் 1. 139 for 7. டபுள் ஹெடர் டேஸ், டபுள் ஹெடர் வீக்கெண்ட்ஸ். அண்ட் இங்க பெரிய ஷாட் ஆட பார்த்திருக்காரு. காத்துல போயிருக்க ஃபீல்டர் இருக்காரு. மற்றும் ஒரு அருமையான கேட்ச். டபுள் விக்கெட் மேட் இன்ல சந்தீப் வாரியர் அவரோட ஸ்பெல்ல முடிச்சு வச்சிருக்காரு. என்ன ஓவர் இது. ரெண்டுமே பேக் ஆஃப் லென்த் பாலுங்க. அந்த பேஸ் வந்து பேட்டரி இடிச்சிருக்கு. பொசிஷன்ல இல்ல. அவ்வளவு ஈஸி கிடையாது. கார்த்திக் மணிகண்டன் அவுட் ஃபார் 0. லென்த் அண்ட் லைன் தான் வச்சாரு. இது ஒரே மாதிரி போட்டாரு. அந்த மூணாவது பந்த கடாசி இருக்காரு சரவணன். அதே மாதிரி பேட்டருக்கு வெளியே போகக்கூடிய பந்து அப்படின்னு எதிர்பார்த்து
இந்த இது லக்கு. ஆனா எப்படி வந்தா என்ன நாங்க எடுத்துக்கிறோம்ன்ற மாதிரி எட்ஜில் யார்கர் தான் போட ட்ரை பண்ணியிருக்கார். பட் அது லோ ஃபுல் டாஸா கிடைச்சிருக்கு. அண்ட் அதன் காரணமாக பவுண்டரியும் வந்து சேரும். வரணும். ஆமாங்க, சிங்கிளா இல்ல 2 ரன்ஸா இல்ல 4 ரன்ஸ். 4 ரன்ஸ் கேப்ல அடிச்சிருக்காரு. டஃப் லக்கா. பட் என்ன செய்ய, சீக்க மதுரை பேந்தர்ஸோட பயணம் அப்படிதான் இருந்திருக்கு. பட் சேஸ்ல ஆரம்பத்தில் லோகேஸ்வர் சம நம்பிக்கை கொடுத்தார். பெரிய பெரிய ஷாட்ஸ் ஆடினாரு. பட் கடைசியில் ஆர் அஸ்வினுக்கு டு an extent 28 ரன்கள் அடிச்சார். பட் மற்றபடி எதுவுமே இல்லை. போலிங்கை பொறுத்தளவு சந்தீப் வாரியர், அஸ்வின் அண்ட் சுபோத் பாட்டி, சக்கரவர்த்தி, விக்னேஷ் எல்லாருமே சூப்பரா போலிங் பண்ணியிருந்தாங்க. திருஷ்